தலைவர் தோத்து போயிட்டாரு. தொண்டனை பாருங்க, அவன் இல்லாம எதுவுமே கிடையாது, உழைச்சவனை பாருங்கன்னு சொன்னாரு. அவரு எல்லா நாட்டு மக்களும் நல்லா பார்த்துக்கிட்டாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பதவியில் இருக்கிற நீங்க எதையாச்சும் பண்ணல. உழைச்சவனுக்கு எந்த பதவியும் கிடையாது, மரியாதை கிடையாது. எல்லாம் உங்க விருப்பத்துக்கு. உங்களுக்கு எவன் தேவையோ அவனுக்கு பதவி. அவன் கார் வச்சிருக்கான், பணம் வச்சிருக்கான்னு அவனுக்கு பதவி. உழைச்சவன் பிள்ளைக்கோ, உணர்வாளனுக்கோ, லட்சியத்தை காப்பாற்றுவான், கொள்கையை காப்பாற்றுவான், எவனுக்கும் எந்த பதவியும் கிடையாது. யாரையும் மதிக்கல. எல்லாம் அடிமை மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தீங்க. பதவி வாங்கணும்னு நீங்க தான் கட்சி, எங்களுக்கு தான் கட்சி மாதிரியே. நீங்க மாவட்ட செயலாளர், பகுதி நகர செயலாளர், பேரூர் செயலாளர், யாராவது எல்லா இடத்துலையும் நாடு முழுக்க இப்படிதான். இங்கெல்லாம் கட்சி நல்லா இருந்தது, அங்கெல்லாம் ஜெயிச்சிச்சு. ஆனால் இவ்வளோ மோசமான நீங்கள் பண்ணீங்கன்னு இப்போயாச்சும் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு போய் கேட்டாலும் வாய்ப்பு கிடையாது. எதுவும் இல்லை, உங்களுக்கு தேவைப்பட்டவங்க மட்டும்தான். சரியா? எந்த பதவியாக இருந்தாலும் தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் வட்ட செயலாளர், தகுதி இல்லாதவனுக்கெல்லாம் கவுன்சிலர், தகுதி இல்லாதவனுக்கு அந்த அணியில் அமைப்பாளர், இந்த அணியில் அமைப்பாளர், அது இது எல்லாத்தையும் பண்ணீங்க. அதுதான் நம்ம தான் இன்னைக்கு அண்ணா தாத்தா சொன்னார் பாருங்க, இந்த கட்சியை யாராலையும் அழிக்க முடியாது. ஒருவேளை இந்த கட்சி அழிஞ்சு போச்சுன்னா இந்த திமுக காரனால தான் முடியினார். நீங்கள் தான் அழிச்சிருக்கிறீங்க. கட்சிக்காரன் தான். தலைவர் உழைப்புக்கு மரியாதை இல்லாமல் போச்சு. நாட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. எல்லாம் ஓட்டு போட்டனால 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் குறை சொல்கிறது முதல்ல விட்டுட்டு உங்களை நீங்கள் சரி பார்த்துக்கங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்ட, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இளைய தலைமுறை சரியில்லை, எல்லா தலைமுறையும் சரியாக தான் இருந்தது. சரியா? யாரையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தலை. நீங்கள் சரி பண்ணலை. அதனால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம சரியா முதல்ல நீங்கள் பாருங்கள். எந்த உழைச்சவங்களுக்காவது பண்ணி கொடுத்துருக்குறீங்களா? எந்த அணியாவது எதையாச்சும் கண்டவங்கிட்ட பதவி இன்னைக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவான். காரில் இருக்கிற கொடியை அவுத்துருவான், தலைவர் படத்தை அவுத்து போட்டுருவான், எல்லாத்தையும் அவுத்து போட்டு எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே போய் வாழ்ந்துப்பான். லட்சியம் கொள்கைக்காக வாழ்கிறவன் இன்னும் வாழ்ந்துக்கிட்டே கிடக்கிறான். இன்னும் நிறைய பேசணும்னு இருக்கு. நன்றி.